ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி மாட்டுப்பொங்கல். எல்லாருக்குமே மாட்டுப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நாம் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விளக்கு பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு பஞ்சகவ்ய விளக்கு வாரத்துக்கு ஒரு தரமோ இல்லை மாதத்துக்கு ஒரு தரமோ நம்ம ஏற்றிட்டு வரும்போது நம்ம வீட்டில் கணபதி ஹோமம் போட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பஞ்சகவ்ய விளக்கில் பசுவோட நெய், பால், சாணம், தயிர், கோமியம் இந்த 5 பொருட்களால் தயாரிக்கப்பட்ட விளக்கு தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு. மாட்டு பொங்கல் அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபமாகவோ அப்படி இல்லைன்னா 3 தீபமாகவோ 5 தீபமாகவோ 7 தீபமாகவோ ஒற்றைப்படையில் எத்தனை தீபம் வேணாலும் ஏற்றணுங்க. இதில் 3 தீபம் 5 தீபம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த தீபத்தை ஏற்றிட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடியே உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணுங்க. அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் பசுபதேசு வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ பசுதேவி பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு 5 முறையும், அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். நீங்கள் இதை சொல்ல 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 உங்களுடைய செல்வ நிலை உயரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்லைங்க. இப்போ இது கடைகளிலே விற்கிதுங்க, நாட்டு மருந்து கடையிலையும் விற்கிது இந்த பஞ்சகவ்ய விளக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு ஒரிஜினல் அப்படின்றது எனக்கு தெரியலங்க. இந்த விளக்கில் நான் வாங்கிட்டு வந்தேன், ஒரு செட் அப்படியே வாங்கிட்டு வந்தேன். ஒரு சில விளக்கு மொத்தமாக எரிஞ்சு முடியுது, ஒரு சில விளக்கு மொத்தமாக எரியாமல் பாதி எரிஞ்சிட்டு பாதி நிற்கிது. இப்போ பசுமாடெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள், நாட்டு பசுமாடு. அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ஒரிஜினலான பொருட்களே நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே எனக்கு சென்னையில் கிடைக்கலங்க. உங்களுக்கு கிடைச்சா அந்த மாதிரி வாங்கி வாரத்துக்கு ஒரு தடவை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றிட்டு வாங்களேன். அதாவது கணபதி ஹோமம் போட்டால் எந்த அளவுக்கு நமக்கு பவர் கிடைக்குமோ அந்த பவர் இந்த பஞ்சகவ்ய விளக்கு, ஒரிஜினல் பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றும் போது அதனுடைய சக்தி நமக்கு கிடைக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலெல்லாம் போய் பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய் விட்டு தான் ஏற்றணுங்க. இதுக்கு நெய் விட்டு ஏற்றும் போது அதனுடைய ஸ்மெல் நல்லா ஸ்மெல், வீடு ஃபுல்லாக அந்த புகை பரவுங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ஏற்றிக்கிட்டு தான் இருப்பீங்க, தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இன்றைய தினத்தில் பசுமாடு வச்சுருக்கிறவங்க அதுக்கு வழிபாடு செய்வாங்க. பசுமாடு இல்லாதவங்க அதை எங்கேயாவது பார்க்க நேர்ந்தால் உங்களால் முடிஞ்ச ஒரு உணவுப் பொருளை அதுக்கு வாங்கி கொடுங்க. இது 30 முக்கோடி தேவர்களோட அருளையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்றவங்க இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றலாங்க. அடுத்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, தை மாதத்தில் வந்திருக்கிற முதல் செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அதுவும் தை மாதத்தில் வந்திருக்கிறது இன்னும் விசேஷமான நாளுங்க. இந்த விசேஷமான நாளில் முருகப்பெருமானை நம்ம இப்படி எளிமையாக வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம நினச்சது நடக்குங்க. இப்போ இது செம்பருத்தி இலைக்கு ஒரு 6 இலை, எப்பவுமே முருகப்பெருமானுக்கு 6 அப்படின்றது ரொம்ப விசேஷம். 6 இலை மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேங்க. வச்சுட்டு முருகரை அலங்காரம் பண்ணிக்கலாங்க. பண்ணிவிட்டு ஒரு தீபம், நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ ஏற்றிட்டு நான் நெய்வேத்தியமாக வெறும் பால், ஏலக்காய் தட்டி போட்ட பால் தாங்க வச்சுருக்கிறேன். முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா செம்பருத்தி பூ, சிவப்பு நிற பூக்கள் ரொம்ப பிடிக்கும். அரளிப்பூ, சிவப்பு அரளி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ நான் இது மாதிரி ரெடி பண்ணிக்கிறேங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் பலவிதமான ஆசைகள் இருக்கும். அதில் சில நிறைவேறாத ஆசைகளும் இருக்கும். அப்படியான ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற நாம் எடுக்கும் முயற்சியோடு தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் நிச்சயம் அந்த வேண்டுதல் நிறைவேறும். அத்தகைய வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய அனுகிரகத்தை உடனே அருளக்கூடிய கடவுளாக இருக்கிறவர் முருகப்பெருமான். கந்தா அப்படின்னு மனமுருகி அழைத்தாலே போதுங்க, நினைத்த கணம் உடனே நிற்கக்கூடிய கருணைமிக்க கடவுள் தான் இந்த கந்த பெருமான். அவரை நினச்சி நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடானது நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்மளில் பலரும் செவ்வாய்க்கிழமையே நல்ல நாள் இல்லை அப்படின்னு நினச்சி ஒதுக்கி வரோம். ஆனால் செவ்வாய்க்கிழமையை போல் ஒரு அற்புதமான நல்ல நாள் எதுவுமே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். முருகருக்கு மிகவும் உகந்த தினமான செவ்வாய்க்கிழமை அங்காரகனுக்கும் உகந்ததுங்க. நம்முடைய வேலை, வருமானம், ஆரோக்கியம் இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள் தான் இந்த செவ்வாய்க்கிழமை. அத்தகைய அற்புதமான இந்த நாளை நாம் இனியும் ஒதுக்கிடாமல் இறை வழிபாட்டிற்கு அப்படின்னு ஒதுக்கினா நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பலனை பெற முடியுங்க. செவ்வாய்க்கிழமையின் மகிமையை நன்கு அறிந்த நம்முடைய முன்னோர்கள் செவ்வாய் வெறும் வாய் அப்படின்னு அத்தனை சாதாரணமாக சொல்லியிருப்பாங்களா? யோசனை பண்ணி பாருங்கள். நாமும் இதற்கான அர்த்தத்தை தவறாக புரிஞ்சு கொண்டு அந்த நாளை ஒதுக்கிட்டு வரோம். இப்போது இந்த பழமொழிக்கான அர்த்தத்தையும் இந்த நாளின் விரதத்தின் பலனையும் தெரிஞ்சுக்கலாங்க. செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை நினச்சி மௌன விரதம் இருக்கணும். இதை தான் நம் முன்னோர்கள் செவ்வாய் வெறும் வாய் அப்படின்னு பழமொழியாக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ முருகப்பெருமானுக்கும் இந்த பஞ்சகவ்ய விளக்கம் நான் ஏற்றி வச்சுருக்கேங்க. இந்த விளக்கு ஃபுல்லாக எரிஞ்சு அந்த அகலோடு எரிஞ்சு
எரிஞ்சிடும் அதனால் தனியாக ஒரு தட்டில் வச்சு வைக்கணும். கொஞ்சம் தூரமாக வைங்க. ஏன்னா அது ஃபுல்லாக எரியும் போது பக்கத்தில் ஏதாவது இருந்தால் பற்றிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தொலைவாக வச்சுட்டுங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. வச்சுட்டு மனமுருகி முருகப்பெருமானை நம்ம வழிபடணுங்க. இன்றைய தினத்தில் யார்கிட்டையும் பேசாமல் மௌன விரதம் இருந்தால் நீங்கள் நினச்சது எல்லாமே நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விரதத்தை 9 வாரங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கணுங்க. இந்த விரதம் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை ரூமில் ஒரு விளக்கேற்றி வச்சுடுங்க. அதுக்கு பிறகு முருகப்பெருமானை நினச்சி அவருடைய மந்திரங்களை ஜெபிப்பதோடு முருகப்பெருமானுக்கு 6 வெத்தலை இல்லை 6 செம்பருத்தி இலை வச்சு அதன் மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க. இன்றைய நாளில் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இதையும் சொல்லலாங்க. எந்த மந்திரமும் தெரியாது அப்படின்றவங்க ஓம் சரவண பவ அப்படின்ற நாமத்தை மட்டுமே அந்த நாள் முழுவதும் ஜெபித்து கொண்டு இருந்தாலே போதும். இறைவனோட அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த வழிபாட்டை கோவிலையும் செய்யலாம், வீட்லேயும் செய்யலாம். ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் இந்த மௌன விரதத்தை எல்லாராலையும் கடைபிடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டுங்க. அப்படியானவங்க அன்றைய நாளில் முருகப்பெருமான மனசார நினச்சி அவரை மட்டுமே சிந்தனையில் வச்சு அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு மனமாற வேண்டினால் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் பலிக்கும். அதாவது தேவையில்லாத பேச்செல்லாம் குறைச்சிக்கிட்டு தேவையானதுக்கு மட்டும் கொஞ்சமாக பேசிக்கிட்டு முருகப்பெருமானையே மனசார நினச்சிக்கிட்டு கந்தசஷ்டி கவசமோ இல்லை முருகப்பெருமானுடைய நாமத்தையே சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. நீங்கள் வேண்டக்கூடிய உங்களுடைய வேண்டுதல் நியாயமானதாக இருக்கணுங்க. முருகனை இந்த முறையில் வழிபாடு செய்வதன் மூலம் உடனடியாக நடக்குங்க. நாம் என்ன வேண்டுதல் வச்சாலும் அது உடனடியாக நடக்கும். சிவபெருமானோட அருளையும் முழுவதுமாக பெற முடியும். ஏன்னா முருகனின் சிவபெருமானின் அம்சம் தானே, முருகனும் சிவபெருமானோட ஒரு அம்சம் தானேங்க. இந்த ஒரு வழிபாட்டை செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்களை காணலாம். இந்த வழிபாட்டை முழு மனசோடு செய்து முருகனோட முழு அருளையும் பெறலாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா தை மாதத்தில் வர முதல் செவ்வாய்க்கிழமைங்க இன்றைக்கி. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாங்க. அதோடு இந்த பஞ்சகவிய விளக்கும் ஏற்றுங்க. இந்த முறையில் இந்த தீபத்தை ஏற்றி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறவங்களுடைய வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும். இன்று நீங்கள் எத்தகைய துன்பத்தில் இருந்தாலும் அந்த நிலை மாற்றக்கூடிய தன்மை இந்த தீபத்திற்கும் மந்திரத்துக்கும் உண்டுங்க. வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை பெறலாங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.